முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து விலகி அதிமுக உரிமை மீட்பு குழு என்ற ஒரு அமைப்பை நடத்தி வந்தார். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களை இணைத்துக் கொண்டு போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அதிமுகவில் பலமுறை எதிர்பார்த்தும் அவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்க முடியாது என்று அவர் தெரிவித்துவிட்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியாவது தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு சட்டமன்றத்தில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுவும் மறுக்கப்பட்ட நிலையில் வேறு வாய்ப்பு எதுவும் இன்றி தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு அவர் வருகை தர இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு வியூகங்களை அமைத்து திமுக எதிர்பார்த்து வருகிறார்கள். அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவினுடைய அந்த உரிமை மீட்பு குழுவில் இருந்து நீக்கி அவர் தற்பொழுது திமுகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் அண்ணா அறிவாலயத்திற்கு வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர். ஜெயலலிதாவினுடைய விசுவாசமிக்க தொண்டராகவும் பரதனாகவும் திகழ்ந்தவர் என்று கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர் தற்பொழுது இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பது என்பது, அதே நேரத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜெயலலிதாவோடு பயணித்த பலரும் இங்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வந்து இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அவர் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்பட்ட நிலையில் இப்பொழுது இந்த முடிவை எடுத்துள்ளார். இந்த முடிவை அவரது தொண்டர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? குறிப்பாக அவரது தொண்டர்கள் ஆதரவாளர்கள் ஏற்கனவே இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த வைத்தியலிங்கம் ஆகட்டும், அதே போல மனோஜ் பாண்டியன் இருக்கட்டும், அவர்கள் ஏற்கனவே வந்து திமுகவில் இணைந்து விட்டார்கள். குறிப்பாக அவருடன் இருந்த ஐயப்பன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவாலயம் வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பல தொண்டர்கள் நிர்வாகிகள் அவரோடு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களிடத்தில் பேசும் பொழுது கூட நாங்கள் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தோம், எங்களுடைய ஐயாவை அவர்கள் கட்சியில் இணைத்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அதற்கான வாய்ப்புகளை அவர்கள் வழங்கவில்லை. பலமுறை பேசினோம், பலமுறை கோரிக்கை வைத்தோம். ஆனால் எந்த விதமான கோரிக்கையும் ஏற்காமல் அவரை கட்சியிலும் இணைக்காமல் அவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த முடிவை ஐயா எடுத்திருக்கிறார். நல்ல முடிவு என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய வெல்லமண்டி நடராஜன் போன்றவர்கள், அவருடைய தீவிர ஆதரவாளரான கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் இம்மாதிரியான ஒரு முடிவு எடுப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையது கிடையாது. குறிப்பாக 3 முறை முதலமைச்சராக அழகு பார்த்த ஒரு கட்சியை விட்டுவிட்டு அவர் தற்பொழுது தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை திமுகவை எதிர்த்து வந்தார். ஆனால் அப்படி அவரது விசுவாசி என்று கூறப்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது திமுகவில் இணைவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்று கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக அண்ணா அறிவாலயம் வந்து திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் கோவை செல்ல வேண்டிய அந்த பயண திட்டத்திலும் மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகிய கே.ஏ. செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார். இந்த நிலையில் நண்பர் என்கிற முறையில் ஏற்கனவே கட்சியில் இருந்த ஒரு முறையில் தாவேகாவில் இணைவதற்கான ஏதேனும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதா? குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் இணைத்து பயணிப்பதற்கு பல வாய்ப்புகள், பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தெரிகிறது. ஆனால் அனைத்தையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புறக்கணித்ததாக தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சி.டி. நிர்மல்குமார் போன்றவர்கள் எல்லாம் அதை வெளிப்படையாகவே தெரிவித்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே செங்கோட்டையன், அதே போல ஜே.சி.டி. பிரபாகரன், பாபு உள்ளிட்ட பலர் சென்று இணைந்திருந்தாலும் தற்பொழுது அவர்கள் அங்கு பதவி வகிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே அவருக்கு தற்பொழுது நீங்கள் நேரலையில் பார்க்கலாம். ராம்குமார், ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கார் தற்பொழுது அறிவாலயம் வந்திருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தொடர்ச்சியாகவே பல்வேறு கட்டமாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பாஜகவும் தங்களுடன் வந்து இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களும் அதற்கான அனுமதியை கொடுத்ததாகவும், ஆனால் அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு தற்பொழுது திமுகவில் இணைவதற்காக ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ராம்குமார்.
அம்மாவின் தீவிர விசுவாசியான ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கார் இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயத்திற்குள்ளாக செல்லப் போகிறது. அவர் திமுகவில் இணையப் போவதாக அறிவித்ததை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் ஏற்கனவே அண்ணா அறிவாலயத்தில் குவிந்து வரும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய உள்ளார்.